ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, பீச்சில் நம்ம சாப்பிட்ற சுண்டல் தாங்க. அது வீட்டிலேயே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போறோம். பேன் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன பட்டை, கொஞ்சமாக கடுகு, ரெண்டும் பொரிஞ்சதும் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயத்தை லைட்டா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுல ஒரே ஒரு தக்காளியை பொடியா கட் பண்ணி ஆட் பண்ண போறோங்க. இப்போ ஒரே ஒரு தக்காளியை பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இப்ப கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லாவே வதக்கி விட்டுருவாங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு கப் பட்டாணி, அதாவது ஒரு 200 கிராம் பட்டாணி ஊற வச்சு குக்கர்ல வச்சு விசில் வச்சு வச்சிருக்கேன். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதுலயே கொஞ்சம் தண்ணி இருக்கு, அந்த தண்ணியோடய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப இதுல ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். இப்ப பாருங்க, நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சேன். நல்லா வெந்துருச்சு. நான் இந்த பட்டாணி வேக வைக்கும் போது இந்த தண்ணியை தாங்க இதுல ஆட் பண்ணிருக்கேன். வேற தண்ணி நான் ஊத்தல. ஸோ நீங்க வேக வைக்கும் போது இருக்க தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி அதுல உங்களுக்கு தண்ணி இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்க, நல்லா வெந்து ஒன்னும் பாதியுமா, அதாவது பாதி குழஞ்சி பாதி முழுசாவும் இருக்கும். இந்த மாதிரி இருந்தாதாங்க சாப்பிட நல்லா இருக்கும். ஸோ இதுதாங்க கன்சிஸ்டன்சி. சூப்பரான பீச் சுண்டல் ரெடி. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். இப்போ நம்ம செஞ்சதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு இந்த மாதிரி மேலே கொத்தமல்லி வெங்காயம் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்டியாக இருக்கும். ஸோ சூப்பரான பீச் சுண்டல் ரெடி.